அரபை டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆர்த்தி ரவி வெர்சஸ் ஜெயம் ரவி இவங்களுக்கு நடுவில் ஏற்பட்ட விரிசல் விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு. ஜெயம் ரவி விவாகரத்து கேட்கிறாரு, ஆர்த்தி ரவி அதை மறுக்கிறாங்க. கெனிஷா அப்படிங்கிற ஒரு பெண்மணியின் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. மூணாவது பர்சனாக கெனிஷா அப்படிங்கிற ஒருத்தவங்களுடைய விளையாட்டு இந்த சம்பவத்தில் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ தமிழ் சினிமா உலகில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் அவர்களுடைய விவாகரத்து பிரச்சனை வந்து ஒரு டாப்பிக்காக போச்சு. அப்புறமா ஜிவி பிரகாஷ், சைந்தவி, இப்படி பல பேர் இருக்காங்க. அவங்களோட டாபிக் எல்லாமே வந்து பேசு பொருளாக போச்சு. கண்டினியூஸாக நிறைய செலிபிரிட்டி கப்புள்ஸ் வந்து விவாகரத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு இஷ்யூவில் ஜெயம் ரவி வெர்சஸ் ஆர்த்தி ரவியுடைய இஷ்யூவில் ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து ஒவ்வொரு அறிக்கையாக வெளியிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி வந்து என்ன அவங்க அடிமையாக ட்ரீட் பண்ணுறாங்க, என் பணத்தெல்லாம் அவங்க தான் வச்சுருக்காங்க, எனக்கு காசே கொடுக்க மாட்டுறாங்க, என்னோட தேவைக்கு கூட நான் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு, பசங்களை பார்க்க விட மாட்டுறாங்க, எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே என்னோட மென்டல் ஹெல்த்தே சுத்தமாக போயிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அறிக்கை கொடுக்குறாரு. ஆர்த்தி ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சொல்கிறது எல்லாமே பொய்யே, நான் அப்படிப்பட்ட ஒரு பெண் கிடையாது, கெனிஷாவுடைய என்ட்ரிக்கு அப்புறமா இந்த நபர், இந்த மூணாவது பர்சன் தான் காரணம், எங்களுக்கு நடுவில் இந்த ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே கெனிஷா அப்படிங்கிற இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் மாறி மாறி வந்து அறிக்கையை கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் தான் இன்னொருத்தர் சிங்கர் சுசித்ரா அவர்கள் வந்து வெளியே வந்து அவங்கள பற்றி தான் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, எப்போ எவன் பிரியுமா அதில் போய் நம்ம வந்து பேசி அதில் நம்ம ட்ரெண்ட் ஆகணும், நம்மளை பற்றி ஒரு 4 பேர் பேசணும், இல்லை நம்மளை கூப்பிட்டு ஒரு 4 பேர் வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலையக்கூடிய ஒரு பேஷண்ட் தான் அவங்க. ஏன் அவங்கள பேஷண்ட் சொல்கிறேன் அப்படின்னா, நான் போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன், அவங்க ஒரு நார்மலான ஒரு பர்சன் கிடையாது. நிஜமாவே அவங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க இந்த இன்சிடெண்ட்டில் உள்ள வந்து ஆர்த்தி ரவியை வந்து இல்லாத பொல்லாத பேச்சு எல்லாமே பேசுனாங்க. அவங்களும் ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறத மறந்துட்டு பேசுகிறாங்க. சுச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே அவங்க மட்டும்தான் தூய்மையான ஒரு பர்சன், எந்த தப்பும் பண்ணாத, எந்த ஆண்கள் கூடயும் போகாத ஒரு தூய்மையான ஒரு பர்சன் சுச்சி மட்டும்தான். அவங்கள தவிர மற்ற எல்லாருமே தமிழ் சினிமா உலகில் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமா உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே வேசிகள் தான். எல்லா இடத்துலையும் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாரையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா. அங்கே எங்கே 1-2 விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ கூட கயாடு லோகருடைய ஒரு பேர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேமில் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து பேசுவோம். ஸோ இதாண்டா சான்ஸ், கையில் மைக்கு கிடைச்சிருச்சு, நம்ம என்ன வேணா பேசலாம் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்குன்னு பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் பாடகி சுசித்ரா அவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி ரவிக்கும் தனுஷுக்கும் நடுவில் வந்து தொடர்பு இருக்கு. ஸோ ரெண்டு பேருக்கும் எல்லாமே நடந்துருச்சு. ஒரு ஃபோட்டோ வந்து சொல்லி 2 பேருமே நாக்கடிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவின் அர்த்தம் என்ன அப்படின்னா, இவங்க பெரிய சயின்டிஸ்ட், இவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஃபோட்டோ பார்த்து. அந்த ஃபோட்டோவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு, மேட்ரு முடிஞ்சிருச்சு. அது மேட்ரு முடிஞ்ச பிறகு தான் இந்த மாதிரியான செய்கையை காட்டி ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ ரொம்பவே இவங்க வந்து எல்லாம் முற்றும் துறந்த முனிவர் மாதிரியும், இவங்க மட்டும்தான் இந்த உலகத்திலே வந்து யோக்கியமான ஒரு பெண்மணி மாதிரியும், இவங்களை தவிர சினிமா ஃபீல்டில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து கேடு கட்டவங்க தான். ஒரு பக்கம் அதெல்லாம் நடக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம தான் ஒழுங்கு அப்படின்னு பேசக்கூடாது. அவங்க எப்படியோ அப்படிதான் நாமளும். நமக்கு என்ன இப்போ இல்லை, வாய்ப்பு கிடைக்கல, அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சேனலாக போயிட்டு வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சுச்சியோடைய ஒன்லி டார்கெட் தனுஷை டிஃபேம் பண்ணணும், தன்னுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் அவர்களை டிஃபேம் பண்ணணும். ஸோ த்ரிஷா, கமலஹாசன் இப்படி போன்ற ஆட்களை டிஃபேம் பண்ணணும். எது நடந்தாலும் இவங்களை வந்து லிங்க் பண்ணி பேசுறது இவங்களுடைய வழக்கமாக இருக்கு. அதோட சேர்த்து வந்து அகமது மீரான் யூடியூபர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து இந்த சைட் ஆர்த்தி ரவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காப்புல. இதுல சுச்சி அவர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமது மீரான் வந்து ஒரு டாக். ஸோ அவர் வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆர்த்தி கிட்ட வாங்கிட்டாரு, ஆர்த்தியோட அம்மா கிட்ட வாங்கியிருக்காரு, ஸ்வீட் பாக்ஸ், தேங்க்ஸ் நோட்டு, நிறைய விஷயங்கள் வந்து அகமதுக்கு போயிருக்கு. ஸோ அதனால தான் அகமது வந்து ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப பாயிண்டாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு ஒரு பையன் வந்து கண்ணியமாக ஒரு பொண்ணை வந்து வெளியில் கூப்பிட்டு வந்திருக்கான், அவங்கள பாராட்டிட்டு போங்களேன், அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு வந்து இந்த மேடம் வந்து பேசினாங்க. இப்போது நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. அதில் வந்து நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. உள்ளே போய் நம்மளால் விமர்சனமும் பண்ண முடியாது. ஒரு லைஃப் உங்களுக்கு பிடிக்கலன்னா இன்னொரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான முழு சுதந்திரமுமே இருக்குது. ஆனால் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது.
முதல் மனைவியோட விவாகரத்து நடக்காம இரண்டாவதாக ஒரு பெண்ணை நீங்க பப்ளிக்கா கூட்டிட்டு சுத்துறீங்க அப்படின்னா இது அந்த குழந்தைகள், ஆர்த்தியின் குழந்தைகள், ஆர்த்தி ஜெயம் ரவியோடைய குழந்தைகளை பாதிக்கும். இந்த சொசைட்டிக்கு ஒரு பேடான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். ப்ராப்பரா பண்ணுங்க, உங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால நீங்க எது பண்ணாலும் ப்ராப்பரா பண்ணுங்க. இதைத்தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து கெனிஷா கூட வாழக்கூடாது அப்படின்னு யாரும் பேசல. இப்போ ஜெயம் ரவி கெனிஷா கூட போறாருன்னா ஆர்த்திக்கு என்ன சான்ஸ் கிடைக்காதா? ஸோ அவங்க என்ன ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு ஜெயம் ரவி தான் வேணும், இன்னமும் ஆர்த்தி ரவி அப்படிங்கிற பேரை அவங்க மாத்தல. தொடர்ச்சியா ஜெயம் ரவிக்கு முட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த சுச்சியை அகமது மீரான் போட்டு கிளின்னு கிழிச்சிருக்கிறாப்புல. அதுவும் ரொம்பவே டீப்பா போயிட்டு மூஞ்ச பார்த்தா சோறு கூட கிடைக்காது, இதெல்லாம் ஒரு மூஞ்சா, ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற லெவலுக்கு 50 வயசு ஆயா அப்படின்னு மாதிரிலாம் பயங்கரமாக போட்டு வெளுன்னு வெளுத்திருக்கிறாரு. தேவைதாங்க. மொத்தவங்க மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா ஒன்று ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். அதை விட்டுட்டு தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தரை பற்றியும், சினிமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பற்றியும், அது முக்கியமாக தமிழ் சினிமாவில் அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. அது நடந்துச்சு, இது நடந்துச்சு. ஏன் இவங்க மேலே யாருமே புகார் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இவங்க என்ன ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு தெரியும். இவங்க மேலே புகார் கொடுத்தாலும் செல்லாது. போலீஸே விசாரிச்சுட்டு இவங்களுக்கு மனநலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தான் விடுவாங்க. ஸோ அதனாலேயே இவங்களை என்ன பண்ண முடியல, யாராலையும் எதுவும் பண்ண முடியல. அப்படியே தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி இவங்க பாட்டு இஷ்டத்துக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அகமது மீரான் ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு செருப்படி கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்கள் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆர்த்தி அவர்கள் வச்சிருக்கிறாங்க. ஆர்த்திக்கு இந்த விவாகரத்தில் ஈடுபாடு இல்லை, அவங்க விவாகரத்தை கொடுக்கறதுல ரெடியாக இல்லை, அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவங்க ஒரு அறிக்கையை விட்டு அந்த அறிக்கையில முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணமே மூன்றாவதா அந்த நபர் தான், யார் கெனிஷாவை தான் சொல்றாங்க. உள்ளம் புகுந்த அந்த மூன்றாவது நபர்னால தான் எங்க குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனை வந்துச்சு. நான் அவரை சேஃபா தான் வச்சிருந்தேன், அவருடைய பணத்தை நான் பாதுகாத்து தான் வச்சிருந்தேன். எனக்கு அவர் அடிமையாகவும் கிடையாது, எப்படியும் கிடையாது, அது அத்தனையும் போய் அப்படின்ற மாதிரி ஆர்த்தி அவர்கள் பேசியிருக்காங்க. திரையில அடங்க மறுக்காத ஒரு ஹீரோ மனைவி கிட்ட அடங்கி போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்வதெல்லாம் கேட்கும் போது எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் ஆர்த்தி ரவி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இப்போ டைவர்ஸ் கொடுக்க முடியாது, டைவர்ஸ் கொடுக்கறதுல எனக்கு விருப்பமும் இல்லை, அப்படி உங்களுக்கு விவாகரத்து வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு கண்டிஷன் வேணால் நான் கொடுக்குறேன், எனக்கு மாதம் 40 லட்சம் ஜீவனாம்சம் வேணும். யார்கிட்ட இருந்து? ஜெயம் ரவி கிட்ட இருந்து. ஜெயம் ரவி ஒரு விஷயத்த அழுத்தமாக சொல்லியிருந்தாரு, என்னுடைய சொத்துக்கள் அவங்க கிட்ட இருக்கு, என் பாஸ்போர்ட் முதற்கொண்டு அவங்க கிட்ட தான் இருக்கு, எல்லாத்தையும் என்னுடைய ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே அவங்க கிட்ட தான் இருக்கு, அது எல்லாமே எனக்கு பறிமுதல் பண்ணி கொடுங்கன்னு கேஸ் போட்டிருந்தார். என் வீட்டில் அவங்க தான் இருக்காங்க, ஸோ வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தார். இப்போ ஆர்த்தி அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி சொல்ற ஜெயம் ரவி அவருடைய விலை உயர்ந்த ஆடைகள், அணிகலன்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு, எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் காரை எடுத்துக்கிட்டு தான் அவர் வெளியில போனாரு. அவர் ஒன்றும் எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு கையை வீசிக்கிட்டுலாம் போகல. ஸோ அவருடைய ப்ராப்பர்ட்டிஸை எல்லாத்தையுமே அவர் சேஃப் பண்ணி வச்சுக்கிட்டு தான் வெளியில போனாரு. இங்கே இப்போ எதுவுமே இல்லாம இருக்கிறது நானும் என்னுடைய குழந்தைகள் மட்டும்தான். குழந்தைகளை நான் பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு ஜெயம் ரவி சொல்றது எந்த அளவுக்கு போய் அப்படின்னா, இது வரைக்கும் குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டதும் இல்லை, அதுக்கான எந்த விதமான ஸ்டெப்பும் எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி தான் இப்போ சரி உங்களுக்கு விவாகரத்து வேணுமா, நான் தரேன், ஆனால் எனக்கு மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த இவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேஸ் கிட்டத்தட்ட எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம வழக்குகளை பார்த்துருக்கோம். இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிறது ஒரு கணவர் மனைவி கிட்ட வலுக்கட்டாயமா விவாகரத்து அப்படின்னு வாங்கும் பொழுது மனைவியுடைய ஃபியூச்சர் மற்றும் குழந்தைகளுடைய ஃபியூச்சர், இதுல மனைவியை தாண்டி பசங்க தான். குழந்தைகளுடைய வருங்காலத்துக்காகவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜீவனாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி மாதம் 40 லட்சம் எனக்கு ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு ஆர்த்தி அவர்கள் கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது மிக மிக சரியான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெயம் ரவி அவருக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு போயிடுவார். அவர் இதுக்கப்புறம் பணம் நடிக்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே அவர் பண்ண தான் போறாரு. ஸோ குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் அவர் அவருடைய மார்க்கெட்டுக்கு, இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சினிமா மார்க்கெட்டுக்கு ஒரு 40-50 கோடி சம்பளம் வாங்குவார் நிச்சயமா, அதுக்கு கம்மியாலாம் அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ இதுல மாதம் 40 லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப டீசென்டான ஒரு தொகையை தான் ஆர்த்தி கேட்டிருக்காங்க. இதை ஜெயம் ரவி கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தாகவும் இருக்கு. ஏன்னா நீங்க போயிட்டீங்கப்பா, நீங்க உங்களுடைய வாழ்க்கை பத்திரம் நீங்க போயிருவீங்க, அந்த குழந்தைகளை யார் பார்க்கறது?
அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் ஒரு நடிகர், நீங்கள் நடிச்சுட்டு போயிடுவீங்க. ஆர்த்தி அப்படி கிடையாது இல்லையா? ஸோ இத்தனை நாள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கைகளில் தான் இருக்குது. ஸோ ஜெயம் ரவி வந்து ஒரு 4 அடி எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா ஆர்த்தி அவர்கள் வந்து ஒரு 8 அடி எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயம் ரவி வந்து இந்த 40 லட்சம் அப்படிங்கிறது அவருக்கு பெரிய தொகையாக இருக்காது. அசால்ட்டாக அவர் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை சுமூகமாக முடிக்கணும் அப்படின்னு ஜெயம் ரவி வந்து விருப்பப்பட்டால் அந்த ஜீவனாம்சம் நான் தரேன், எனக்கு வந்து விவாகரத்து கொடுங்க அப்படின்னு அவர் வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்து நிற்பார். இல்லை என்னால் ₹1 கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா இந்த வழக்கு அப்படியே ஜெயம் ரவிக்கு ஆப்போசிட்டாக மாறும். ஏன்னா கோர்ட் இருக்குது, அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டாங்க. ஸோ அவங்க கேட்கறதுக்கான நியாயமான விஷயங்கள் நிறைய இருக்குது, ஆர்த்தி கேட்கறதுக்கான நியாயமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதை கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணி ஜெயம் ரவி கிட்ட இருந்து அதை வாங்கி கொடுக்க தான் பார்ப்பாங்க மேக்ஸிமம். ஸோ இதான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? இல்லை இல்லையா? ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்த்தி அவர்கள் இந்த 40 லட்சம் ரூபாய் வந்து ஜீவனாம்சமாக மாதம் மாதம் கேட்டிருக்கிற அந்த விஷயம் கரெக்டா இல்லை தப்பா? உங்களோட கருத்து என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டு தான். ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு விவாகரத்து கேட்குறீங்க, இன்னொரு சைடில் இருந்து அவங்களுக்கு வந்து அதில் விருப்பம் கிடையாது அப்படின்னும் போது அவங்க வைக்கிற கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற தான் செய்யணும், வேற வழி கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியான ஒரு விஷயம்தான். 40 லட்சம் இல்லை 50 லட்சம் கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு சம்பாரிச்சு வச்சிருக்காரு ஜெயம் ரவி. டீசெண்டாக 40 லட்சத்தோட நிப்பாட்டினாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படணும். மற்றவங்கள மாதிரி எனக்கு பாதி சொத்து வேணும், 80% சொத்து வேணும் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போடாமல் வெறும் 40 லட்சம் எனக்கு மாதம் கொடுத்தா போதும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றது பெரிய விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.